ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டேவோட ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். செல்வா காலையில் வீட்டுக்கு வரும்போதே சண்டே ஸ்பெஷல் வாங்கிட்டே தான் வந்தான். நான் எப்போது மாதிரி மீன் தான் இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா மீன் மார்க்கெட்டில் இருந்து தான் காலையில் ஃபோன் பண்ணால் பார்த்தா பாப்பா குடல் வாங்கிட்டு வந்திருக்கு. இது வந்து ஆட்டு குடல் தான். அதெல்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஆமாம், நான்வெஜ்ஜில் மட்டும் இல்லை, எல்லாமே சாப்பிட்ற பொருள் எல்லாமே நானும் செல்வாவும் சாப்பிடுவோம். இது நல்லாயிருக்கும், பட் க்ளீன் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆல்ரெடி செல்வா க்ளீன் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு வந்தான். பட் இருந்தாலும் என்னோடய மனசாட்சிக்காக ஒரு டைம் க்ளீன் பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா குச்சியில் விட்டு ஒரு மாதிரி அப்படியே தலையில் எடுப்பாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தே முடியலை. சரி, செல்வாவே எழுப்பிடலாமா அப்படின்னு நினச்சேன். பாப்பா ரொம்ப டயர்டாக வந்து தூங்கிட்டு இருந்தானா, பார்க்கவும் பாவமாக இருந்தது. அவனை விட்டுட்டு ரொம்ப ஒரு 1 ஹவராவது ட்ரை பண்ணியிருப்பேன். ஃபைனலாக எப்படி திருப்பிடுறது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதோட குட்டியாக விளாக்கா ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன், எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு செக் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போதே டப்புன்னு ஒரு சவுண்டு. என்னடா அப்படின்னு பார்த்தா பக்கத்து வீட்டு மரத்துலேருந்து ஒரு நெத்து விழுந்தது. என்னடா நமக்கு டெய்லி ஒரு தேங்காய் கிடைக்குதே அப்படின்னு ஜாலியாகிடுச்சு. நல்லா க்ளீனாக செம்மையாக க்ளீன் பண்ணியாச்சு. செல்வா அவிய போடுறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி அப்படின்னு அவனை கேட்கலான்னு நினச்சேன். இன்னும் எந்திரிக்கவே இல்லையா. நானே சும்மா உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு அப்படியே அவிய வச்சுட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுக்கே 8 மணி ஆயிடுச்சு கரெக்டாக கிச்சனை விட்டு வெளியில் வர்றதுக்கு. அப்படியே நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. சாரீ நைட்டே எடுத்து அயன் பண்ணினா வச்சேன். பட் நம்ம வந்து என்ன தான் அயன் பண்ணி வச்சாலும் சாரீ கட்ட 1 ஹவர் அது ஆகும். அதுக்கு தனியாக வேறு மேக்கப் போடணுமா, அதனால் சிம்பிளாக நான் சுடியே போட்டுட்டேன். இந்த ட்ரெஸ் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். இதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். பட் செம்மையாக டைட் ஆகிடுச்சு. வாங்கும்போது லூஸாக தான் இருந்துச்சு. அவ்வளோ தூரம் நம்ம வளர்ச்சி இருக்குன்னு நல்லா தெரியுது. கை மட்டும் தான் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு இருந்தது. இந்த சால் எங்கள் அண்ணன் தான் வாங்கி கொடுத்தா. லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் எங்கள் அண்ணன் என்கிட்ட பேச மாட்டான். அந்த டைமில் இந்த சால் மட்டும் வாங்கிட்டு வந்தனால எங்கிட்ட கீழே வந்து எடுத்துகிட்டு வந்தாலும் தெரியல. பட் வந்து கொடுத்தேன். அது கொடுக்க ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. பரவாயில்லையே, நம்ம அண்ணன் சால் வாங்கி கொடுத்துட்டானே அப்படின்னு. எனக்கு இந்த ஸ்டோன் வச்சது, முத்து வச்ச சால்னால் ரொம்ப பிடிக்கும். செல்வாவே அப்படியே இப்போ எழுப்பிட்டு இருந்தேன். பாப்பா வந்து கூட தூங்கிக்கலாம், எந்திரிடா, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் எப்போவுமே 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவோம். எனக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணதே 8 மணி தானே. அவனை எழுப்பி குளிக்க போக சொல்லிட்டு லைட்டாக கிச்சனை வந்து பார்த்தேன். அது குடல் நல்லாவே வெந்திருந்தது. அப்படியே அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுட்டே போயிட்டே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்படியே சாமிக்கு பூ வாங்கலை அப்படின்னு நேற்று தரணிகிட்ட காசு கொடுத்து விட்ருந்தேன். அவள் பூ வாங்கி ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்துருப்பா போல். சரி, அவள் வாங்கலையோ ஒன்று தான் நான் நினச்சேன். பார்த்தா காலையில் ஒரு சும்மா கேட்டு பார்த்தேன், வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து எடுத்து கொடுத்துருந்தா. சரி ஓகேப்பா. செல்வாவும் திட்டுவான், பூ கூட வாங்க மாட்டியா பக்கத்தில் இருந்து கடைக்கு போய் அப்படின்னு. அப்படியே சாமிக்கும் பூ வச்சுட்டு கொஞ்சம் காருக்கு கொஞ்சம் எனக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே நாங்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வெளியிலே போவோம். இன்றைக்கி எல்லாமே ரொம்ப லேட்டாக இல்லாமல் இந்த செல்வா பையாலால் தான் நேராக சர்ச்சுக்கு போயாச்சு. கரெக்டாக காணிக்க போகிற நேரத்தில் தான் போனோம். பரவாயில்ல, கொஞ்சம் வேகமாக வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படியே எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நேராக அத்தை வீட்டுக்கு போனோம். அத்தை வந்து நைட்டு கடை முடிச்சுட்டு லேட்டாக தானே வந்திருப்பாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால் எழுப்பாமல் திருப்பி வந்தாச்சு. இந்த வீட்டில் ஆல்ரெடி கூட லவுஞ்சிருக்கா. இவன் வந்து மீன் வாங்கணும் அப்படின்னு ஒரு 4-5 மீன் கடைக்கு போனோம். இது என்ன தெரியல, புரட்டாசி மாதமாக அதனால் எனக்கு தெரியல, மீன் அவ்வளோவா இல்லை. மீன் கடையும் நார்மலாக நாங்கள் போகிற கடையே இல்லை. அதோட செல்வா வந்துட்டான். சிக்கன் வாங்கணும்னு சொன்னேன், சிக்கன் மட்டும் வாங்கியே தரமாட்டான். சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. வந்ததும் செல்வா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா குடல். சரி, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சாதம் தான் வச்சேன். சாதம் வைக்கும்போதே பழைய கஞ்சி இருக்குமே எங்கே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். கஞ்சி இருக்குதா. அது மட்டும் இல்லாமல் நேற்று வச்சுருந்த கத்திரிக்காய் வந்து ஹீட் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். பட் வந்து பார்த்தா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துருச்சா, அதையும் கீழே கொட்டிட்டு அதுக்கே பிடிச்சி திட்டிகிட்டே இருந்தான். இதை கூட ஒழுங்காக சூடு பண்ண மாட்டியா அப்படின்னு. நான் சூடு தான்ப்பா பண்ணி வச்சுட்டு போனேன். அப்புறம் நம்ம எடுபடி வேலை தான் இருந்தாலும் இந்த சின்ன வெங்காயம்லாம் உரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணிக்குள்ளே என்ன தான் போட்டு உரித்தாலும் கண்ணு எரிஞ்சிட்டே தான் இருக்குது. கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாதி சண்டை வந்துருச்சு. அவன் பார்க்குற ஒரு வேலைக்கு நமக்கு 100 வேலை ஏகும். அதில் 10-20 டைமாவது எங்கள் 2 பேருக்கும் சண்டை வந்துடும். சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். அதோடு இதுதான் சாக்குன்னு எல்லாத்தையுமே நறுக்கி கொடுத்துட்டு நான் வெளியில் வந்துட்டேன். கொஞ்சம் டென்ஷன் ஆகிவிட்டேன். நம்மளே எதையாவது சொல்லி சரி ஏதாவது கூல் ஆகலாம் அப்படின்னு ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டேன். எங்கள் வீட்டில் நார்மலாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரே ஸ்நாக்ஸ் தான் அந்த அச்சு முறுக்கு தான். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கினா அன்னைக்கே முடிச்சிருவோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு செல்வாக்கு சண்டை வரும். கீழே அடுக்கு உனக்கு, மேல் அடுக்கு எனக்கு அப்படின்னு கணக்கு வச்சு தான் சாப்பிடுவோம். செல்வா குழம்பை மட்டும் வச்சு விட்டுட்டு வந்துடுவான். செல்வாக்கு இந்த உப்பு பார்க்குறதுலாம் சுத்தமாக தெரியாது. உப்பு இல்லைன்னா உப்பை ஃபுல்லாக அள்ளி போட்டுவிட்டு நல்லா உப்பு கடுக்குன்னு இருக்கும். சரி, நார்மலாக தேங்காய் அரைச்சி ஊற்றலான்னு தான் இருந்தேன். பட் கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தது. பட் கொஞ்சம் உப்பு கூட இருக்கவும் தேங்காவே அரைச்சிட்டு. எனக்கு தேங்காய் சீவுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தேங்காய் நானே உடைப்பேன்னா அந்த தண்ணி எனக்கே கிடச்சிடும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் திருவும் போது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வர தேங்காய் நல்லா இனிச்சு கிடக்கும். அதனால் தேங்காய் உரிக்கிறதுக்கு மட்டும் நான் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போவேன். நல்லா ஃபஸ்ட்டு சீச்சு அந்த இனிப்பு வர நானே தின்னு போட்டு கீழே இருக்கிற தேங்காவை தான் அரைப்பேன். அது மட்டும் இல்லாமல் அரைச்சி நாங்கள் எப்போவுமே தேங்காய் பால் மட்டும்தான் ஊற்றுவோம்.
ஏன்னா செல்வாக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினாலே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் பால் ஊற்றினா தான் கொஞ்சம் ஓகே சொல்லுவான். ஃபைனலாக குழம்பு அருமையான குழம்பு ரெடி. அப்படியே புதினா மட்டும் தூவி விட்டு சாப்பிடலாம் அப்படின்ற ரொம்ப ஜாலியாக கிச்சனை விட்டுட்டு வெளியில் வர செல்வா அப்படி சுண்டுறதுக்குள்ளே தூங்கிடுவான். அது ரொம்ப டயர்டாக இருந்தால் பாப்பா உடனே தூங்கிடுவான். தூங்கிட்டா ஏன்னா காலையில் வேறு சாப்பிடவே இல்லையா. செல்வா தான் வந்து கொஞ்சமாக கஞ்சி சாப்பிட்டா. சரி எனக்கு பசிச்சிச்சு, சரி பரவாயில்ல அவன் எந்திரிக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடந்தது அதெல்லாம் கழுவிட்டு இருந்தேன். அந்த குடல் அவிச்ச தண்ணியை பார்க்க ஒரு மாதிரி நெய் திரண்டு வந்து நிற்கிற மாதிரி இருக்கலாம், என்னவோ மாதிரி இருந்தது. ஆனால் அது பார்க்கும்போது நெய் மாதிரியே இருந்தது. ஆனால் அம்புட்டும் குழப்பு. நம்ம வீட்டில் நான்வெஜ்னால இந்த நாய்க்குட்டியை ஃபுல்லாக வெளியில் அந்த வாசனைக்கு வந்து படுத்து கிடந்துருந்தாங்க. இருப்பக்கியெல்லாம் நானே சாப்பிடலை, நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்படின்னு அம்புட்டையும் அடித்து பற்றி போட்டு சரி ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு காலையில் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சில ஐட்டம்ஸ் டப்பாவில் வைப்பேன், ஒரு சிலது மட்டும் தான் கவரோடு வைப்பேன். வந்ததுலேருந்து நான் வந்து கொஞ்சமாக தான் காய் வாங்குவேன். இன்றைக்கி தான் நான் கொஞ்சம் நிறையாவே காய்கறிகள் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா செல்வாயை வாங்கி என்னடியே செஞ்சு கொடுக்குறேன்னு கேட்குறான். அவன் வந்து 2 நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்க, நைட்டு மட்டும் தான் வருவான். ஒரு வேளை தான் சாப்பிடுவான். அப்போ வந்து அப்போதைக்கு நான் அம்புட்டே செஞ்சு கொடுக்க முடியுமா? அவனுக்கு வந்து சமைச்சு கொடுக்காத மாதிரியே பேசிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு தான் எனக்கு காய் ஃபுல்லாக நிறையா வாங்கிட்டு வந்தேன். இருட்டு அவனுக்கு டெய்லி ஒன்று செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அப்படியே லைட்டாக சரி க்ளீன் பண்ணிச்சு அடுக்கிறதோட ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹார்லிக்ஸ் நம்ம வந்து எப்போ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணாலும் ஹார்லிக்ஸ் இல்லைன்னா பால் மாவு ஜாமு அப்படி ஏதாவது சாப்பிட்டுட்டு எனர்ஜி ஏற்றிட்டே தான் இருக்கிறது. தரணி வந்து மல்லிப்பூ நிறையாவும் ரோஸ் கொஞ்சம் கம்மியாகவும் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவள் வந்து மல்லிப்பூ கம்மியாகவும் ரோஸ் நிறையா வாங்கிட்டு வந்துட்டு அதுவும் அந்த பாக்கு ரோஸு. சரி ஓகே மீதி இருந்ததுன்னா ஏதாவது பொடி பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா அந்த ரோஸ் வாட்டர் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு தூக்கம் அப்படியே கண்ணை கட்டிடுச்சு. என்ன தான் மூஞ்சி கழுவுனான்னு தூக்கம் வந்தது மாதிரி தான் இருந்தது. அதோட நானும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு நல்லாவே தூங்கியாச்சு. எந்திரிக்கும் போது 3 மணி. சட பாவி எனக்கு சரியான பசிக்குது அப்படின்னு நானே எந்திரிச்சு முட்டை அவிச்சேன். எனக்கு முட்டை சாப்பிடும் போல் இருந்தது, என்னன்னு தெரியல, அதனால் முட்டை மட்டும் அவிச்சேன். செல்வா எழுப்பி விட்டுட்டு தான் போய் முட்டையை அவிச்சேன். அவன் பாத்ரூம் போயிட்டானே அவன் வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். எனக்கு வேறு பசி பயங்கரமான பசியாக இருந்தாலும் குழம்பு வந்து இன்னொரு டைம் ஹீட் பண்ணிக்கலாம். ஏன்னா மதியம் வச்சது சாப்பாடும் ஆறிடுச்சு குழம்பும் ஆறிடுச்சா, அதனால் அந்த குடல் மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணிட்டு செல்வா வர்றதுக்கு முன்னாடியே நான் சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்டுட்டேன். பாப்பா வந்து நார்மலாகவே நான்வெஜ் செம்மையாக வைப்பான். அதை பாருங்களே அப்படி என்னெல்லாம் திரண்டு பார்க்கும்போதே எச்சி ஊறுச்சு எனக்கு. பாப்பா செம்ம டேஸ்ட்டாக வச்சுருந்தான். செல்வா சொல்லிகிட்டே இருந்தான் நான் இந்த டைம் ஊருக்கு போயிட்டு அம்மாவுக்கு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அத்தை சமைச்சு தான் நாங்கள் சாப்பிட்ணுன்றப்பவே நாங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக எங்கள் அத்தைக்கு சமைச்சு கொடுக்க மாட்டேன் பிரியாணியை தவிர. சாப்பிட்டுட்டு நான் நல்லா தூங்கிட்டேன். ஈவினிங் வந்து பார்த்தா இருட்டிட்டு இருந்தது. ஏன்னா 9 மணி வரை தூங்கிட்டோமா அப்படின்னு பார்த்தா எனக்கு வேகமாகவே பொழுது சாஞ்சிருச்சு போல். 6 மணிக்கே பயங்கர இருட்டாக இருந்தது. செல்வா வந்து அந்த குடலை வந்து உனக்கு ஒரு மாதிரி ட்ரை பண்ணி தரேன் பாப்பா அப்படின்னு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி கொடுன்னு சொன்னால் அதோட வெங்காயம் மட்டும் கட் பண்ணி கொடுத்தேன். செல்வா கைப்பட்டாலே நான்வெஜ் ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல். பாப்பா எனக்கு பயங்கரமாக நைட்டுக்கும் பண்ணியிருந்தா. எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா. நான் என்ன சொல்கிறது, சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்லை. ஈவினிங் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டதுனால எனக்கு நைட்டுக்கு பசிக்கவும் இல்லை, மந்துன்னு தான் இருந்தது. அதனால் சாப்பாடு ரொம்பவே மிஞ்சிருச்சு. அதனால் கஞ்சி ஊற்றி வச்சுட்டு லைட்டாக தயிர் மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. ஏன்னா காலையில் சாப்பாடு கொஞ்சம் விரைச்சிட்டு இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் பாத்திரமும் கிடந்ததா அம்புட்டையும் கழுவிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு மாதிரியே இருந்ததுனால செல்வா போய் பவுண்டா வாங்கிட்டு வந்தான். நம்ம வீட்டில் வந்து ஆல் டைம் ஒன்லி ஃபேவரட் வந்து பவுண்டா தான். நான்வெஜ்னாலே எங்கள் வீட்டில் பவுண்டா இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுவும் செல்வா வந்து வாய்க்குள்ள வச்சு குடிப்பான். அதுதான் எனக்கு சண்டை வரும், ஏன் பாப்பா அப்படி குடிக்கிற அப்படின்னு. ஃபைனலாக இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போட்டேன்னு நினைக்கிறேன். இதுவரை என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.